பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி. புளியங்குடியில் நவம்பர் 24 சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஒற்றுமை அணி வகுப்பு பேரணி. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் வருகின்ற 24ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணியானது நடைபெறவுள்ளது. இளைஞர்களிடையே ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் உணர்வை தூண்டும் வகையில் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த பேரணியின் மூலம் இளைஞர்களிடையே ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் உணர்வை தூண்டும் வகையில் பேரணியானது நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் மிக முக்கிய அத்தியாயமான 152 கிலோமீட்டர் தூரம் நடைபெறவுள்ள தேசிய பேரணியானது நமது அரசியலமைப்பு தினமான நவம்பர் 26ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த இடமான கரம்சாத்திலிருந்து கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை வரை தேசிய பேரணியானது நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் தென்காசி மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார், வாசுதேவன், தங்கப்பழம், கல்லூரி பேராசிரியர் ராஜேஷ்குமார், மூப்புடாதி சண்முகவேல், ராஜமுத்து, கௌதம் சதீஷ் என்கிற சண்முகையா ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் மைபாரத் கேந்திரா சார்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒற்றுமை அணிவகுப்பானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மைபாரத் கேந்திரா தென்காசி மாவட்டத்தின் ஒற்றுமை அணிவகுப்பானது வரும் 24ஆம் தேதி தென்காசி சிந்தாமணி பெட்ரோல் பங்கில் ஆரம்பிச்சு 7th டே அட்வென்டிஸ்ட் மெட்ரிக் ஸ்கூல் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு இந்த ரேலி. நம்ம தென்காசி மாவட்டத்தில் சிந்தாமணி பெட்ரோல் பங்கில் ஆரம்பிச்சு நம்ம 7th டே அட்வென்ட் மெட்ரிக் ஸ்கூல் வரைக்கும் நடத்துகிறோம். ஸோ இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பழம் புளியங்குடி. ஸோ தங்கப்பழம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் 400 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்துமே நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேலியை துவங்கி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராணி ஸ்ரீகுமார் மேடம் தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கப்பழம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள சேர்மன் தங்கப்பழம் சார் அண்ட் NSS கோஆர்டினேட்டர் வெள்ளியப்பன் சார் இவங்க தான் அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ப்ரீடிஃபைண்டா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. அது முப்பிடாதி எங்களை வாலண்டியர் தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் அம்பேத்கர் சிலை முன்பு அதிமுக கட்சி மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அவர் பேசுகையில் கள்ளக்குறிச்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை அமைக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம். சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர். அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர். அவர் சிலையை ஆரம்பத்தில் யார் திறந்து வைத்தார்களோ அந்த கல்வெட்டில் யார் பெயர் பதிக்கப்பட்டுள்ளதோ அது மட்டும்தான் வேண்டும். புதிதாக வெண்கல சிலையை உருவாக்க நாங்கள் தடை விதிக்கவில்லை. தற்போது எந்த நிலையில் இருக்கிறதோ, எந்த பெயர் பதிவிட்டு உள்ளதோ அந்த பெயர்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஒருபோதும் அம்பேத்கரும் ஆதிதிராவிட மக்களுக்கும் அதிமுக கட்சி எதிரானது இல்லை என்று சொல்லி கண்டன உரையாற்றினார். முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான மோகன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவில் பாபு, பிரபு கலந்து கொண்டு தங்களது கண்டன உரையை தெரிவித்தார்கள். தோழமை கட்சிகள், அதிமுக கட்சி பொறுப்பாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர், IT பிரிவு, மாணவர் பிரிவு, மகளிர் அணி, தொண்டர் அணி, இலக்கிய அணி மற்றும் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். News21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன். ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மகள் இந்திரா இல்லத்தில்
கோவையைச் சேர்ந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள், ஒரு பெண் அதிகாரி உட்பட 5 அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை. திண்டுக்கல் சிவாஜி நகர் பகுதியில் உள்ள ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மகள் இந்திரா இல்லம் அமைந்துள்ளது. இங்கு கோவையைச் சேர்ந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் 2 கார்களில் 5 அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வத்தலகுண்டு அருகே உள்ள ஜெயின் அப் நூர்பாலையில் ஜிஎஸ்டியில் முறைகேடு நடந்ததாக ஜெயின் அப் நூர்பாலையில் ஆய்வு மேற்கொண்ட கோவை ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள், ஒரு பெண் அதிகாரி உட்பட 5 பேர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இல்லத்தில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் சோதனை நடத்தி வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 காடையாம்பட்டியில் விழிப்புணர்வு பேரணி. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னிட்டு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காடையாம்பட்டி அரசு மருத்துவமனையிலிருந்து தொடங்கி வட்டார வளர்ச்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நிலம் ஏ. மயில் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த பேரணிக்கு காடையாம்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் பொற்கொடி தலைமை ஏற்றார். நிகழ்வில் காடையாம்பட்டி வட்டாட்சியர் நாகூர் மீராசா, வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி, வருவாய் ஆய்வாளர் கல்வி மற்றும் பல அரசு அதிகாரிகளுடன் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். சேலம் சிறுமலர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பை அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் இரா பிருந்தாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு ஹாக்கி போட்டிக்கான கோப்பையை அறிமுகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதி பெர்னாண்டோ, உதவி தலைமை ஆசிரியர் டேவிட் மற்றும் செயின்ட் மேரிஸ் பள்ளி தலைமை ஆசிரியை இருதய மேரி, மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். தேனியில் நாடார் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் 67வது ஆண்டு விழா மற்றும் அரசு தேர்வு சிறப்பு தேர்ச்சி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நாகேந்திரன், திருச்சி முன்னாள் தலைமை மருத்துவ அலுவலர் அமுதா சொக்கலிங்கம், மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சுருளிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தலைவர் ஸ்ரீ தர்மராஜன், உபத்தலைவர் ஜீவகன், பொதுச் செயலாளர் ஆனந்தவேல், பொருளாளர் ராமச்சந்திரன், ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஆசிரியர் வளர்மதி மற்றும் ஆசிரியர், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரவிக்குமார். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பாக மண்டல அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் போட்டியை அமைச்சர் ஆர். காந்தி போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை சார்பாக மண்டல அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் மாணவர்களின் அணிவகுப்பு இணையேற்று விளையாட்டு போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பசுமை தமிழகம் எனும் நோக்கத்திலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பசுமை தமிழகம் எனும் நோக்கத்தில் இத்திருக்கோயில் மற்றும் உபகோயில் வளாகங்கள் மற்றும் இத்திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் இதுவரை 22 ஏக்கர் பரப்பில் கடம்பு, மகிழம், சரக்கொன்றை, இலுப்பை, புளியமரம், அரசமரம், மாமரம், நாவல் மரம், மகாகனி மரம், வாகை மரம், நீர்மருது, மூங்கில் மற்றும் அத்திமரம் ஆகிய சுமார் 17,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் உறுப்பினர்கள், கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் நிர்வாகத்தின் முயற்சியில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் பழனியில் உள்ள பகுதியில் சுற்றுச்சூழலை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது.
இதில் மரக்கன்று நடுதல் மற்றும் மரக்கன்று நடவு செய்ய இயலாத இடங்களில் விதைப்பந்துகளை தூவுதல் போன்ற பணிகளை பழனியாண்டவர் கல்லூரி NCC படை மாணவர்கள், விழுதுகள், தன்னார்வ அமைப்புகளை ஒருங்கிணைந்து இந்த பணிகளை கோவில் நிர்வாகம் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே செயல்படுத்தி வருகிறது. 3 கட்டங்களாக பழனிமலை, இடும்பன்மலை, படிப்பாதை ஓரம் மற்றும் மலை மீது ஆலமரம், அரச மரம், அத்திமரம் அடங்கிய விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 12,000 விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன. மேலும் 32,000 பனை விதைகள் பழனிமலை பகுதிகளில் நடப்பட்டுள்ளன. இந்த விதைப்பந்துகள் திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழுள்ள மனநல காப்பகம் மற்றும் விழுதுகள் அமைப்பு இணைந்து தயாரிக்கப்பட்டவை ஆகும். மேலும் இதன் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்வை குறித்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோவிலின் நிர்வாகத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். பரப்பலாறு அணைக்கு விடிந்தது விடியல் காலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா வடகாடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பரப்பலாறு அணைக்கட்டு பகுதி. இந்த அணை பகுதிக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது இந்த அணைக்கு மழைநீர் அதிகப்படியாக வந்து சேர்கிறது. இந்த அணை 1975ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்பு 1977ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் கொள்ளளவு 90 அடியாகும். அன்று முதல் இன்று வரை தூர்வாரப்படாமல் சேரும் சகதியும் நிறைந்து அணையின் நீர்மட்டம் பாதியாக குறைந்து போனது. அதன் காரணமாகவே தற்பொழுது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி முயற்சியின் காரணமாக முதற்கட்டமாக 19 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு வனத்துறை சார்பிலும் மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பிலும் இந்த அணையின் பழமை மாறாமல் அணைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் அணையை தூர்வார கடும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நான் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி தங்கச்சியம்மாவட்டி ஊராட்சி பகுதியை சார்ந்த பரப்பலாறுடைய வாசன அயக்கட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி, அதுவும் அந்த அணையின் மூலமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விவசாயி. இந்த அணையானது 1975ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் முதலமைச்சராக இருந்து அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு, அதே போல மீண்டும் அவரால் 1977ஆம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அணையானது ஒட்டன்சத்திரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு 2500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒட்டன்சத்திரம் பகுதி விவசாயிகளுக்கும், அதே மாதிரி ஒட்டன்சத்திரம் தொகுதியை தாண்டி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 4500 ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாசன விவசாயிகள் அந்த பயணிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள். அதே போல இந்த ஒட்டன்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டன்சத்திரம் நகர பகுதி, ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய 20 கிராம ஊராட்சிகள் இடையோட்டை, நங்காஞ்சி அணை இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பகுதிகளும் குடிநீர் தேவைக்காக இந்த பரப்பலாறு என்ற அணையை முதற்கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இரண்டுக்குமே பயன்பட்டு வருகிறது. இந்த அணையானது கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு நெருங்கி வருகிறது. 30 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. அந்த கட்டப்பட்ட காலத்திலிருந்து இந்த அணை தூர்வார முடியவில்லை. ஏனென்றால் இந்த அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே வனப்பகுதியிலே அமைந்துள்ளது. அந்த அணையினுடைய கட்டுமான பகுதி மட்டுமே பொதுப்பகுதிக்கு சொந்தம். அதே போல மீறி அந்த நீர்க்குடி பகுதி அனைத்தும் வனத்திற்கு சொந்தம். ஆகவே கிட்டத்தட்ட இந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையானது இந்த அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதி, அந்த சேறு, மண், மணல் இதெல்லாம். ஏனென்றால் அந்த அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வாய்க்கால்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே சிறு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் பயணித்து அந்த அணையில் வந்து சேர்ந்தது. பெருவெள்ளம் மழைக்காலங்களிலே அந்த தண்ணீர் வரும்பொழுது கல், கரடு, மண், சேறு, சகதி, குச்சி, மரம் எல்லாத்தையும் கொண்டு டேம்ல தள்ளி அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியானது கிட்டத்தட்ட ஒரு 30-35%, 40% குறைந்துவிட்டது. அணையினுடைய மொத்த நீர்த்தேக்கமானது 90 அடி உயரம். தற்பொழுது இந்த அணையில 30-35 அடிக்கு மேலமாக அந்த மண் சேரெல்லாம் சேர்ந்து கொள்வதால் அணையுடைய நீர்பிடிப்பு பகுதி சுருங்கிவிட்டது. மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இது தூர்வாடுறதுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அப்படி இருக்கையில தூர்வாரினா தண்ணி எந்த அளவுக்கு அதிகப்படியான கொள்ளளவு நிக்குமா, அது எந்த அளவுக்கு நீங்க செய்யலாம்னு இருக்கீங்க? அதாவது கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கு வந்து சொல்லிக்கிட்டீங்கன்னா 19 கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்திற்கு பண்ணிக்கிறாங்க.
இது முதல் கட்டமா வந்து இந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்து இதன் மூலமா அந்த பணியை வந்து ஆரம்பிங்க. பின்னாடி மருத்துவம் வந்து இதுக்கான நிதி ஆதாரம் பத்தலைன்னா மருத்துவம் வந்து தமிழ்நாடு அரசு நிதி வழங்குறோம். அதே போல சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையானது சுற்றுச்சூழல் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் மிக கடுமையான சட்டத்திட்டங்களுடன் விதிமுறைகளுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அணைமுறை நீர்பிடி பகுதி வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அணைமுறை மொத்த உயரம் 90 அடி. 90 அடியில வந்து 30-35 அடிக்கு வந்து சேர்றது, அந்த 50-55 அடிக்கு தான் தண்ணி நிற்குது. இப்ப அணையை தூர்வாரங்க முழு கொள்ளளவு 90 அடி வந்து அந்த அணையிலே வந்து தண்ணீர் தேங்கி கூட வசதியும் அதை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயக்கட்டு குளங்களுக்கும் கண்மாய்களுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்தபடியாக நங்க அந்த அணைக்கும் அந்த தண்ணீரை வந்து அணையில் தேக்கி வைத்து முழு கொள்ளளவும் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அந்த அணைமுறை நீரை பயன்படுத்தி விவசாய தேவைகள் குடிநீர் தேவை பூர்த்தியாகும். இவ்வளவு பெரிய திட்டம் யாரால எப்படி சாத்தியமானது? அதாவது ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் விவசாய பகுதிகளில் பொதுமக்களுக்கும் நீண்ட கால கனவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையை வந்து இந்த தூர்வாரி இந்த சேவையெல்லாம் அப்புறப்படுத்தி முழுக்கொள்ள கொண்டு வருவது நோக்கம். ஆனா கடந்த 10 ஆண்டுகள் அண்ணாதிமுக ஆட்சியிலே கடைசியில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களும் இந்த அணையை தூர்வார வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இப்ப தற்போது அமைச்சராக இருக்கிறார், அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர்களும் அந்த முக்கிய சட்ட கவலை தீர்மானத்தின் போது இதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க. ஆனா நிதி ஒதுக்குனாலும் சொல்லிட்டீங்கன்னா பயன்பாடு கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்லி கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து இந்த வனப்பகுதியிலே இந்த அணை அமைந்துள்ளால் அந்த அணைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வந்து வனத்துறை அனுமதியும் கண்டிப்பாக வேண்டும். அதற்கான முயற்சி அவங்க செய்யல. அந்த திட்டநிதி ஒதுக்கீடு கொண்டது கேன்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு. ஆனா தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் அவருடைய போராட்டி நமது மாண்பு முதலமைச்சரிடம் கேட்டு இந்த அணையை தூர்வாருக்கு 19 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலமாக பெற்றுவிட்டார். அதே போல இப்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் மத்திய அரசிடம் போராடி அந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல வனத்துறையிலும் தற்பொழுது அவர்கள் அந்த இசைவாணையை கொடுத்து விட்டார்கள். அந்த அனுமதியான கடந்த 14ஆம் தேதி 14/11/2025 அன்று மத்திய அரசு வந்து சுற்றுச்சூழல் வனத்துறையிலும் வழங்கிவிட்டார். செஞ்சியில் 13.92 கோடியில் கட்டப்பட்ட செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறப்பு விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிட்டாம்பூண்டி கிராமத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் 13.92 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி அரசு கலை கல்லூரியில் குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சி மற்றும் புதிய கல்லூரியில் வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார், பேரூராட்சி மன்ற தலைவர்கள் செஞ்சி முக்தியார், அலி மஸ்தான், அனந்தபுரம் முருகன் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் ஸ்ரீ வித்யா அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குத்துவிளக்கேற்றி வைத்து மாணவர்களுக்கான வகுப்பறையை திறந்து வைத்து இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன், செந்தமிழ் செல்வன், தமிழ்நாடு உடல் உழைப்பு நலவாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் ஷீலா தேவி, சேரன் வல்லம், ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் முரளி, திமுக நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். செஞ்சி தொகுதியினுடைய ஒரு 40 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது இப்பகுதி மக்களுடைய மாணவ செல்வங்கள் நலன் கருதி அரசு சார்ந்த ஒரு கல்லூரி தேவை என்பது நீண்ட நாள் கோரிக்கை. நான் சட்டமன்ற உறுப்பினரானவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இடத்திலே செஞ்சி பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி தேவை என்று கேட்டேன். அவரும் உடனடியாக துவக்க ஆண்டிலே அதை வழங்கினார். இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக அந்த கல்லூரி நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்கு புதிய கட்டடம் தேவை என்று கேட்டேன். அந்த கட்டடத்திற்கும் அனுமதி வழங்கினார்கள். சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,000 சதுரடி உள்ளடங்கிய
முதல் தளம், இரண்டாவது தளம் ஆகிய இந்த கட்டடங்கள் சிறப்பான முறையில் 15 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொளி மூலமாக இதை திறந்து வைத்தார்கள். இதை மகிழ்ச்சியோடு நாம் மாணவ செல்வங்களிடத்திலே ஒப்படைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளடங்கி மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து மாணவ செல்வங்களுக்கு இந்த கட்டடத்தை இன்று முதல் ஒப்படைக்கின்றோம்.